நியாயம் விசாரிக்கும் தேவன். பிரைஸ் தி லார்ட். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. பிறரை ஒடுக்குவோரை நொறுக்கி விடுவாராக. திருப்பாடல் சங்கீதம் 72:4. இது சாலமோன் அரசரை பற்றிய திருப்பாடலாக சங்கீதமாக இருந்தாலும் ராஜாதி ராஜாவாம் ஆண்டவரை குறித்ததாக தான் பார்க்கப்படுகின்றது. ஆம், நம் தேவன் நியாயம் விசாரிக்கும் தேவன். யாருக்காக வழக்காடுவார்? எளியோருக்காக. யாரை காப்பார்? ஏழைகளின் பிள்ளைகளை. மேலும் யாரை நொறுக்கி விடுவார்? பிறரை ஒடுக்குவோரை. ஆம் அன்பானவர்களே, இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள எளியோர், ஏழைகள் பணத்தில் மட்டும் தாழ்ந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. தாங்கள் நியாயமான முறையில் நடந்தும் அநியாயமாக அநீதி இழைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொருவரையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு பணம் இருக்கலாம், பதவி பட்டம் இருக்கலாம். இருந்தும் உங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய ஆசிகளை அநியாயமாய் பிறர் தடுத்து கொண்டிருக்கலாம். ஏழைகளுக்கு நீதி வழங்குவதைப் போல உங்களுக்காகவும் நியாயம் விசாரிக்க தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. எப்பொழுது அவர் நமக்காக நியாயம் விசாரிப்பார்? நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது. எப்படி பிள்ளைகளாக மாறுவது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என இயேசுவே கூறுவதை நாம் யோவான் 1:12 வாசிக்கின்றோம். ஆம், இயேசுவை நம் சொந்த மீட்பராக ஏற்றுக்கொண்டு, அதாவது நம் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் வருந்தி மன்னிப்பு வாங்கி அவரில் நிலைத்திருக்கும் பொழுது நம் விண்ணக தகப்பன் அவரது பிள்ளைகளாகிய நமக்காக நிச்சயம் நியாயம் விசாரிப்பார். அன்று தன் மக்கள் இஸ்ரவேலர் செல்வதற்கு வழிவிடாத அமலேக்கியரை எத்தனையோ தலைமுறைகள் தாண்டி சவுலை வைத்து நியாயம் விசாரித்த நம் தேவன் 1 சாமுவேல் 15 இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அன்பானவர்களே, விவிலியத்தில் எத்தனை இடங்களில் நசுக்கப்பட்டவர்களுக்காக ஆண்டவர் வழக்காடி நீதியை நிலைநாட்டியதை நாம் பார்க்கிறோம். ஆபேலுக்காக காயினிடமும் தொடக்க நூல் 4:10, வஞ்சனையாக கொல்லப்பட்ட நாபோத்திற்காக ஆகாப் மன்னனிடமும் ஏசபேல் அரசியிடமும் 1 அரசர்கள் 21:17-19 வரை, கிதியோனியர்க்காக இஸ்ரவேலரிடம் 2 சாமுவேல் 21:1 நியாயம் கேட்டது ஒரு சில உதாரணங்கள் தான். ஆகவே அன்பானவர்களை, நீங்களும் கூட அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு வரவேண்டிய சொத்து அநியாயமாக அபகரிக்கப்பட்டிருக்கலாம். உங்களால் தாங்க முடியாதபடி உங்களை யாராவது துன்பப்படுத்தி கொண்டிருக்கலாம். சமாதானத்தை நாடி நீங்கள் சென்றாலும் அதற்கு சாயம் பூசி பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி கொண்டிருக்கலாம். உங்களுக்கு நியாயமாய் வரவேண்டிய பதவி உயர்வை யாராவது தடுத்து கொண்டிருக்கலாம். இவை அனைத்திலும் உங்கள் சார்பாக பேச மனிதர்கள் முன் வராமல் இருக்கலாம் அல்லது பயந்து போயிருக்கலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி தடுக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள். உங்களுக்காக போராட உங்களது விண்ணக தகப்பன் தயாராக இருக்கிறார். அவரது நீதிமன்றத்தில் யாரும் யாரையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. அவரது தராசு தட்டுகள் எப்பொழுதும் ஒரு பக்கம் சாய்வதில்லை. ஒவ்வொரு செயலையும் கூர்ந்து கவனிப்பவர் அவர். நீதிமொழிகள் 15:3. உள்ளத்து நினைவுகளையும் ஆராய்ந்து அறிபவர் அவர். 1 சாமுவேல் 16:7. அவனவன் செயலுக்கு ஏற்ப நீதி செய்வேன், ரோமர் 2:6 என்று சொல்லும் வாக்கு மாறா தேவன் நிச்சயம் அவருக்குரிய நேரத்தில் நியாயம் வழங்குவார். அதை நிச்சயம் உங்கள் கண்கள் காணும்படி செய்வார். உங்களை ஒடுக்கிவிட்டோம், அடக்கிவிட்டோம், வெற்றி பெற்றுவிட்டோம் என உங்கள் பகைவர்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவரின் பிள்ளைகளாகிய உங்களை நிந்தித்தவர்களிடம் ஆண்டவர் நிச்சயம் கணக்கு கேட்பார். ஆனால் அவரின் நியாயம் விசாரித்தல் மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும். அவர்களிடம் மட்டுமல்ல, அவர்களின் சந்ததிகளும் நிச்சயம் ஆண்டவருக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். இங்கு ஒரு காரியம் நாம் கவனிக்க வேண்டும் அன்பானவர்களே. நாமும் ஏதேனும் தவறு செய்திருந்தால் நம்மேலும் நியாய தீர்ப்பு வருமே. ஆகவே அதற்கு முன்பே நாம் ஆண்டவரிடம் மன்னிப்பை வாங்கிவிட வேண்டும். ஜெபம் செய்வோம். நீதியுள்ள நியாயாதிபதியே, எங்கள் அன்பு தெய்வமே, ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நியாயம் செய்வேன் என்றவரே, எங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநீதியை உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஆமேன்.